வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரை பற்றி தான். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பற்றி. எம்ஜிஆர் இந்த வார்த்தையை சொன்னால் இன்னி வரைக்குமே அவருக்கான ரசிகர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவருடைய புகழ் ஓங்கிக் கொண்டே தான் இருக்கு. அவர் இறந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகுது. ஆனாலும் அவரை பற்றி பேசாதவங்க யாருமே இல்லை, அவரை புகழாதவங்க யாருமே இல்லை. எதனால் இவ்வளோ மக்கள் எம்ஜிஆர் மேலே அவ்வளோ வெறியாக இருக்காங்க, இவ்வளோ பாசமாக இருக்காங்க? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17 ஸ்ரீலங்காவில் இருக்கிற கேண்டின்ற ஊரில் பிறக்கிறாரு. அவருடைய அம்மா அப்பா 2 பேருமே கேரளாலேருந்து இனம் பெயர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆருக்கு 2.5 வயது இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு மூத்தவர்களாக 4 பேர் இருக்காங்க. இதில் ஒரு அக்காவும் இறந்துடுறாங்க. மிச்சம் எம்ஜிஆரோட சேர்த்து 4 பிள்ளைகள் அவங்களுடைய தாய். எம்ஜிஆரோட அம்மா பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்ம மறுபடியும் நம்ம நாட்டுக்கே போயிடலாம், அதாவது கேரளாக்கே போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். ஏன்னா 4 பிள்ளைகளை வளர்க்குறது அந்த காலத்தில் சாதாரண ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால் 4 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கேரளாவுக்கே போயிடுறாங்க. கேரளாவுக்கு போயிட்டு அங்கே பார்த்து சொந்தக்காரங்க கிட்டலாம் குழந்தைங்களுக்காக உதவுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே கைவிட்டுடுறாங்க. யாருமே உதவ தயாராகவே இல்லை. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. உணவு இல்லாமல் அந்த குழந்தைங்கள்லாம் பட்டினியாகவே இருக்காங்க. ஸோ எம்ஜிஆர்லாம் சாப்பாடே சாப்பிடவே மாட்டாராம். அவருக்கு சாப்பாடே கிடைக்காத, யாருமே போட மாட்டாங்களாம். அவ்வளோ பட்டினியாக வாழ்ந்துட்டு இருப்பாராம். ஸோ இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுறாங்கன்னா, கும்பகோணத்தில் யாரோ சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க, எம்ஜிஆர் அவங்க சொந்தக்காரங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா, நாங்கள் பார்த்துக்குறோம், உதவுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பிக்கையில் எம்ஜிஆரோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு கும்பகோணத்துக்கு போயிடுறாங்க. கும்பகோணத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் அங்கே இருக்காங்க. எம்ஜிஆரை ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. எம்ஜிஆர் போயிட்டு படிக்க போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அப்படியே நீடிக்காது இல்லையா. யாராக இருந்தாலும் ரொம்ப நாள் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் தான் யாராலையும் செய்ய முடியும். 4 பிள்ளைகள் வேறு. ஸோ அவங்களுக்கு படிப்பு செலவு, அவங்களுடைய உணவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் படிக்க போகிறாரு. ஆனால் 3வது வரைக்கும் தான் எம்ஜிஆர் படிச்சிருக்காருன்ற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பசி பட்னி அவங்கள ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையில் தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆரும் அவங்க அண்ணன் 2 பேருமே சேர்ந்து இனிமேல் நம்ம பள்ளி படிப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது, இதை நம்ம நிறுத்திட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஒரு ட்ராமா கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாங்க. ட்ராமா கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்தோடனே யாருமே வாங்க நான் உங்களுக்கு பெரிய வேலை கொடுக்குறோன்னு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த அங்கே துடைக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை அவங்க அண்ணனும் செஞ்சுட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு மேடை ஏறி நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. சரின்னு அந்த ட்ராமா கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ஜிஆருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன வேடம் கொடுக்கப்படுதுன்னா, பெண் வேடம். ஸோ அப்போ இருக்கிற அந்த லீடு, ஒரு கதாநாயகிலே லீட் ரோல் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்படுது. ஸோ எம்ஜிஆர் அதை ஒத்துக்கிட்டு நடிக்கிறதுக்கு தயாராகிறாரு. காரணம் பசி. ஸோ தன்னோட பசி மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பசியும் தீர்க்கணுன்ற காரணத்துக்காக பெண் வேடமிட்டு நடிக்க தயாராகிறாரு. எதனாலனா அவருடைய வெளிர் நிற தோற்றம் அவர் பெண் வேடம் போட்டு நடிக்க வைக்கிறதுக்கு கேட்குறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் கூட ஆட்சேபனம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. ஸோ ஒரு பெண் வேடம் போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சில நாட்கள் போகுது, இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரோல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சில நாட்களுக்கு பிறகு. ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. சினிமா தான் வாழ்க்கையோட தராதரத்தை மாற்றும், நம்மளுடைய நிலைமையை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. சரி என்ன பண்ணுறாருன்னா, இந்த ட்ராமா கம்பெனிலேருந்து விட்டுட்டு கொஞ்சம் சினிமா வாய்ப்புகளை தேட ஆரம்பிக்கிறாரு. சினிமா வாய்ப்புகளை தேடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பார், வெள்ளையாக இருப்பார், அவ்வளோதான். ஸோ அவர் கிடைச்ச கதாபாத்திரங்களே திரும்ப திரும்ப கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான எந்த ஒரு ரூலும் அவருக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களை நடிப்பாராம், அந்த படங்கள் வெளிவராமலே போயிடுமா, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காரு. குடும்பத்தோட பசி பட்னி நீட்டிகிட்டே இருக்குது. அவர் சாப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அவதிப்பட்டிருக்காரு, நிறைய அவமானப்பட்டிருக்காரு. நிறைய இடங்களில் கிடையாது போன் விரட்டி விடுவாங்களாம், அசிங்கப்படுத்துவாங்களாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இதனால எம்ஜிஆர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த முடிவு நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் இந்தியன் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்திய ராணுவத்தில் போய் சேர்ந்துடலாம், நம்ம இந்திய ராணுவத்தில் போய் சேர்ந்து பெரிய ஆள் ஆகிடலாம், நம்ம குடும்பத்தோட பசி பட்னி அப்போ தான் போகும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து சினிமான்ற ஒரு விஷயத்தை கைவிட்டுட்டு இந்தியன் ஆர்மிக்கு போக தயாராகிறாரு. ஆனால் தயாரான அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சினிமாலேருந்து ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது.
சினிமாலேருந்து கிடைச்ச வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தில் எம்ஜிஆரோட கை கொடுக்குற ஒரு நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எஸ், கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரு நல்ல நண்பர்களாக, இணைப்பிரியாத நண்பர்களாக வளர்ந்துட்டு இருக்காங்க. கலைஞருடைய கைவண்ணத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய வசனங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேரையும் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நடித்த ஒவ்வொரு படமுமே வந்து மிகப்பெரிய வெற்றியை கண்டுச்சாங்க. எம்ஜிஆர் வந்து பல வெற்றிகளை சந்திச்ச அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டார் இல்லையா, அப்போ அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து காந்தியவாதியாக இருந்திருக்காரு. லைக் வந்து காந்தியோட வழிமுறைகளை பின்பற்றியவராக இருந்திருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த நேஷனல் காங்கிரஸ் மேலே அவருக்கு வந்து ஒரு மரியாதை இருந்திருக்கு. அதனால வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. சில நாட்களுக்கு பிறகு அண்ணாதுரை அவர்கள் வந்து திமுகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாட்டில். ஸோ இந்த விஷயத்தினால எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாதுரை கூட போயிட்டு சேர்றாரு. சில நாட்களுக்கு பிறகு அண்ணாதுரை இறந்துறாரு. இதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கலைஞரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் அவங்களுக்குள்ள ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு. எம்ஜிஆர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். எம்ஜிஆர் வந்து காரில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் காரில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கலைஞரை பற்றி கொஞ்சம் தவறாக பேசியிருக்காரு. இருந்தாலும் அவர் இப்படி பண்ணியிருக்கூடாது, கொஞ்சம் மூட்டி விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. எம்ஜிஆருக்கு வந்து உடனே கோவம் வந்துருச்சு. காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் கலைஞருக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கும், ஆனால் நீ யார் இதை பற்றி வந்து பேசுறதுக்கு, அவரை பற்றி ஏன் முன்னாடி நீ எப்படி தவறாக பேசுற அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அந்த நபரை வந்து கார்லேருந்து கீழே இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாசமும் பற்றும் இருந்திருக்கு எம்ஜிஆருக்குள்ள. ஆனாலும் வந்து வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கு. அப்பாட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுக ஆரம்பிச்ச அந்த நாள்லேருந்து அவர் இறக்குற வரைக்குமே அவர் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தாராங்க. எதனால அப்படின்னா, மக்கள் அவர் மேலே வச்சிருந்த அன்பு பாசம். எதனால மக்களுக்கு இவர் மேலே இவ்வளோ அன்பு பாசம் வந்தது? எம்ஜிஆர் வந்து சினிமாவில் புகை பிடிக்க மாட்டாராம், தண்ணி அடிக்க மாட்டாராம். இந்த மாதிரி வந்து புகை மது போன்ற பழக்கங்கள் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக சினிமாவில் நடிப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பின்னாடி போகிற மாதிரியான கதாபாத்திரங்கள் அவர் பெருசாக நடிக்க மாட்டாராம் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அதிகமாக உதவுற மாதிரியான விஷயங்கள் காமிச்சிருப்பாரு. இதை பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எம்ஜிஆர் மேலே வந்து அவங்க அதிகமாக பற்று கொண்டாங்க. அதே மாதிரி தான் எம்ஜிஆரும் நடந்துக்கிட்டாரு. அதுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களில். அதே திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக நம்ம எம்ஜிஆர் கொண்டு வந்தார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையில அவர் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து வாழ்க்கையை வெறுத்த நாட்கள்லாம் இருந்திருக்கான். அதனாலவே அவர் வந்து சத்துணவு, குழந்தைகள் உண்ணக்கூடிய உணவு சத்து உணவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏழைகளுக்கு உதவுவாராம். அவர் வீட்டிலே ஆகட்டும், அவருடைய தோட்டத்தில் ஆகட்டும், ராமாவரம் தோட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் அவர் ஒரு வீடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அவர் யார் வந்து அவரை பார்க்க வந்தாலும் முதல்ல போய் சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாராவது பசின்னு சொல்லிட்டாங்கன்னா காலத்துக்கும் அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்களாம். ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லைங்க, ரொம்ப பசியில் பட்னியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தோடு வந்து டெய்லி இங்கே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். அதாவது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு மற்றவங்களுக்காக சாப்பாட்டு செலவு செஞ்சே தன்னுடைய சொத்துல பாதி அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து பசியாக இருக்கக்கூடாது, என்னோட நோக்கம் அது மட்டும்தான் அப்படின்னு ஏழைகளுக்கு அதிகமாக உதவுற ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு. அந்த உயர்ந்த நல்ல உள்ளம்னால தான் இன்னி வரைக்கும் அவர் மேலே அவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க மக்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜெயிச்சு வந்தார். ஆனால் வந்து இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை ஒன்று பார்த்தார் அவர். இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும், எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதாவும் எம்ஜிஆரும் ஒரு நல்ல நண்பர்களாக ஒரு சில பிரச்சனைகளால் வந்து எம்ஆர் ராதா என்ன பண்ணிட்டாருன்னா எம்ஜிஆரை சுட்டுட்டார். இது நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான். அது ஏன் சுட்டாருன்றது நான் இன்னொரு வீடியோ போடுறேன், சரியா? எம்ஜிஆரை வந்து எம்ஆர் ராதா சுட்டுட்டாரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டு வந்து கடைசி வரைக்கும் அவர் சாகுற நாட்கள் வரைக்குமே அந்த குண்டு அவருடைய தொண்டை கொண்டியில் தான் இருந்துதான். அதனால அவர் பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குண்டு எந்த பக்கம் இருக்கோ அந்த காது வந்து அவருக்கு வந்து கம்மியாக தான் கேட்காதுன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அப்போ பரவலாக இருந்தது. எம்ஜிஆர் இறந்து 30 வருடங்கள் ஆன பிறகும் மக்கள் எல்லாருமே எம்ஜிஆரை கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதர். அதனால தான் எல்லாருமே இன்னி வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.